24 மீட்டர் நீளம், 18 மீட்டர் அகலம், அடுத்து 16 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு அறையினுள் வைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய கம்பியின் நீளம் என்ன? எப்பவுமே எந்த ஒரு 3D ஷேப்ஸ் கொடுத்துட்டு எது வந்து லாங்கஸ்ட் லென்த் அப்படின்னு கேட்டாலுமே அது என்னவா தான் இருக்கும்? மூளை விட்டமா தான் இருக்கும். ஒண்ணும் இல்ல, நீங்க பாக்ஸை கன்சிடர் பண்ணுங்க. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பென்சில் பாக்ஸை பாருங்க. நான் இப்படி வைக்கும் போதும் இல்ல இப்படி வைக்கும் போதும் வைக்கிற அந்த அளவை விட, பென்சிலோட அளவை விட நம்ம கிளாஸா வைக்கும் போது பெரிய அளவு வைக்கணும். ஆமா தானே? சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய பென்சில் வாங்கும் போதுனா நம்ம என்ன பண்ணுவோம், பாக்ஸ்ல கிராஸா தான் வைப்போம், ரைட்டா? அப்ப அவன் என்ன கேட்கிறான் அப்படின்னா, நம்மளுடைய கன செவ்வகத்தின் மூளை விட்டம் என்ன? இதுதான் கொஸ்டின். கன செவ்வகத்தின் மூளை விட்டம் என்ன? இதுதான் கொஸ்டின். அப்ப கன செவ்வகத்தின் மூளை விட்டத்துக்கு ஃபார்முலா என்ன? டயாகனல். டயாகனலுக்கான ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஹச் ஸ்கொயர். ஸோ ஜஸ்ட் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தால் போதும். 24க்கு ஸ்கொயர், 24 ஸ்கொயர், 18 ஸ்கொயர், 16 ஸ்கொயர். ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம்னா என்ன வருது நமக்கு? 24 ஸ்கொயர்னா 576, 18 ஸ்கொயர்னா 324, 16 ஸ்கொயர்னா 356. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது பாருங்க. இந்த அமௌண்ட் 1156. இப்ப இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். சோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஆன்சர் என்ன வந்திருக்கும்? 34. எப்படி மேம் அப்படின்னா 1156 ரெண்டு டிஜிட்டா பிரிப்போமா? சி 6ல முடியுதுன்னா 1 4ஆ இருக்கணும், இல்லாட்டி 6ஆ இருக்கணும். சரிங்களா? யூனிட் டிஜிட். இது வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கக்கூடிய ட்ரிக். சரிங்களா? இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் பேசிக் கிளாஸ்ல. அப்ப 6ங்கிறது ஆப்ஷனே இல்ல, அப்ப 4 தான். அடுத்து 11க்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ங்கிறது 9. 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்து ஆன்சர் என்னது? 3. ஆன்சர் 34. சரியா? ஓகே. அடுத்த क्वेश्चन பாருங்க. அகைன் ஒரு LCM and HCF ஃபார்முலா. என்ன கொடுத்திருக்கான்? இரு எண்களின் மீசிமா ஆனது மீப்போவாவின் 6 மடங்கு ஆகும். சோ LCM is equal to HCF ஐ போல 6 மடங்கு. அண்ட் அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? HCF 12 கொடுத்துட்டாங்க. அப்ப HCF 12 அப்படின்னா LCM is equal to என்னது? 72. ஒரு எண் 36னா மற்றொரு எண் என்ன? நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். இரு எண்களின் பெருக்கற்பலன் is equal to என்னது? அவ்வெண்களின் மீசிமா மற்றும் மீப்போவா. ஆமா தானே? அவ்வெண்களின் மீசிமா மற்றும் மீப்போவாவின் பெருக்கற்பலன் 36 into B equal to HCF எவ்வளவு? 12. LCM எவ்வளவு? 72. ஒரு 36 36, ஈர் 36 72. அப்ப B is equal to என்னது? 24. ஆப்ஷன் A. இதெல்லாம் நிறைய வாட்டி கேட்ட கொஸ்டின். ஓகே. தென் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம். சரிங்களா? அது எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு. 2 இயர்ஸ்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னா PR ஸ்கொயர் டிவைட் பை 100 ஸ்கொயர். எப்போ? 2 இயர்ஸ்க்கு. ஓகே. 3 இயர்ஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா PR ஸ்கொயர் டிவைட் பை 100 கியூப் இன்டு என்னது? 300 பிளஸ் R. சரியா? 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையிலான வித்தியாசம் PR ஸ்கொயர் டிவைடட் பை 100 கியூப் இன்டு என்னது? 300 பிளஸ் R. P எவ்வளவு? 10,000. R ஸ்கொயர் R எவ்வளவு? 15. 15 இன்டு 15 டிவைடட் பை 100 கியூப் 100 இன்டு 100 இன்டு 100. 300 பிளஸ் R. அப்ப 300ஓட ஒரு 15 ஆட் பண்ணா எவ்வளவு? 350. அப்ப 00க்கு 00. இந்த 00க்கு இந்த 00 கேன்சல் ஆச்சு. 3 15, 20 100. 3 15, 4 20. சரிங்களா? சோ கண்டிப்பா டெசிமல்ல வரும்னு தெரிஞ்சுச்சா நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணலாம். 3 9 9 இன்டு 315. 9 45 மீதி 4, ஒரு 9 9, 9 கூட்டல் 4னா 13, மீதி 1, 9 3 27, 28. So 2835 divided by 4. So பாருங்க 7 நாங்க 28. எல்லாமே 7 தான், அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. தென் இங்க 3 இருக்கா? 3ங்கிறது 4ஆல வகுப்படாது, அப்ப 0. 0 போட்டு ஜீரோ போட்டுறணும். அடுத்த ஒரு டெசிமல் இருக்கு, அதை ஆட் பண்ணிக்கலாம். 35 போடும்போது என்ன வரும்? 8 நாங்க 32. 8 நாங்க 32, மீதி 3 வரும். சோ புள்ளி 7 நாங்க 28, 5 நாங்க 20. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே. அடுத்தது பாருங்க, ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான கொஸ்டின் தான்.
2000 6% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஓராண்டு முடிவில் அவர் 1000 திருப்பி செலுத்துகிறார் எனில் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்? சரியா? சரி, இந்த கொஸ்டின் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்னது? 2000க்கு 6% நமக்கு இன்ட்ரெஸ்ட். கரெக்டா? முதல் வருஷத்துக்கு 6% இன்ட்ரெஸ்ட். அப்படி போட்ட ஆன்சர் என்ன வருது? இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணா 120 அப்படியே வச்சுக்கோங்க. ஆனா முதல் வருஷம் அவர் என்ன பண்ணிட்டாரு? 1000 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டாரு. அப்ப 1000 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டாருன்னா அசல் எவ்வளவு இருக்கு? இன்னும் 1000 ரூபாய் தான் இருக்கு. அந்த 1000 ரூபாய்க்கு அகைன் ஒரு 6% போட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு என்ன வருது? ஒரு 60 ரூபாய் வருது. ரைட்டா? அப்போ மொத்த வட்டி 180. ஆல்ரெடி ஒரு 1000 ரூபாய் அசல்ல கொடுத்துட்டாரு. இன்னும் மீதி அசல் எவ்வளவு இருக்கு? ஒரு 1000 ரூபாய். சோ 1000 அண்ட் டோட்டல் இந்த வட்டி. அப்ப இது ரெண்டையும் சேர்த்து கொடுத்துட்டா கடன் ஓவர். கரெக்டா? ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி, 1180. கரெக்டா? என்ன பண்ணிருக்கோம்? 2000க்கு 6% வட்டி, ஒரு வருஷத்துக்கு 120 ரூபாய். ஆனா முதல் வருஷம் நான் என்ன பண்ணிட்டேன்? ஒரு 1000 ரூபாவை திருப்பி கொடுத்துட்டேன். He returns 1000 at end of 1 year. ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டேன். அப்ப 2வது வருஷம் அசல் எவ்வளவுதான் இருக்கும்? 1000 ரூபாய் தான் இருக்கும். அப்ப 1000 ரூபாய்க்கு 2வது வருஷத்துக்கான 6% வட்டிங்கிறது 60 ரூபாய். அப்ப மொத்த வட்டி 180 அண்ட் அசல்ல மீதி 1000. அது ரெண்டையும் ஆட் பண்ணா 1180. கிளியரா? சோ அடுத்து ஒரு ஏபிஜிபி கொஸ்டின் பாருங்க. 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் அப் டு எக்ஸெட்ரா k கியூப் ஈக்குவல் டு 729 ஒரு டபுள் ஜீரோ. சரிங்களா? சோ n இயல் எண்களின் கணங்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா என்னது? k into k plus 1 divided by 2 the whole square equal to 72900. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா மட்டும் போதும். அவங்க அதான் கேக்குறாங்க. n இயல் எண்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா என்னது? n into n plus 1 divided by 2. ஜஸ்ட் நம்ம இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா போதும். சோ 72900க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும்? 729க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 27. இந்த டபுள் ஜீரோக்கு ஒரு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 270. சரிங்களா? ஓகே. n இயல் எண்களின் கணங்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா n into n plus 1 divided by 2 the whole square. n இயல் எண்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா n into n plus 1 divided by 2. ஜஸ்ட் இதோட ஸ்கொயர் மதிப்பு தான் இது. அப்ப எனக்கு இந்த வேல்யூ வேணுங்கிறப்ப இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துறேன். சரிங்களா?